என்ன தேடி யாரையா வர போறேன்? வாங்கண்ணே, இவங்க தானே. நீங்க சுஜாதா, வெற்றியோட லாயர். வெற்றி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அவன் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். இல்லம்மா, அவனை பார்க்குற சக்தி எனக்கு இல்ல. பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஆர்த்தியை பார்க்க முடியுமா? ஆர்த்தி வெற்றி போன பிறகு ரொம்ப வயலண்ட் ஆயிட்டா. யார்ட்டும் பேசுறதே இல்ல. அதுவும் இல்ல, அந்த இன்சிடென்ட் பிறகு யாரும் பேஷண்ட் பார்க்க அனுமதிக்கிறது இல்ல. எனக்கு டியூட்டி டைம் ஆச்சு, கிளம்பட்டுமா? டியூட்டில பிஸியா இருக்கீங்க. ஃபோன் நம்பர் கொடுங்களேன். நான் செல்போன் யூஸ் பண்றதே இல்ல. வீட்டு அட்ரஸ்? நான் எப்ப வீட்டுக்கு போகனே சொல்ல முடியாது. நாளைக்கு டியூட்டி முடிஞ்சு இங்கேயே பேசலாமே. எனக்கு டைம் ஆச்சு. சாரி. Thank you. தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல பரவாயில்ல. ஓகே. It's okay. Yeah. Hello. Hey. Sorry. வாமா, வா. உங்க பிரதரா? நான் தான் அது. காலேஜில் படிக்கிறப்ப எடுத்தது. காலேஜ்? ஹே கமான், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். சிவில் சர்வீஸ் தான் என்னோட கனவு. அப்பா திடீர்னு செத்து போயிட்டாரு. குடும்பச்சூழல். அவருடைய வேலையை ஏற்றுக்கிட்டேன். தட்ஸ் லைஃப். என்ன திடீர்னு? வெற்றி விஷயமா பேசலான்னு வந்தேன். அவசர கூலியெல்லாம் எனக்கு தெரியாது. 10 நிமிஷம் டைம் வேணும். ஓகே, வரேன். சாரி. வீடு அழகா இருக்கு. என்னை சுற்றி இருக்கிற எல்லாமே அழகாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். அது என் ஃப்ரெண்டோட ஃபோன், ஊரில் இருந்து வந்திருக்கான். வாங்க ஒரு காஃபி சாப்பிடலாம். கம் ப்ளீஸ். தினமும் நீங்க தான் போடுறீங்க. நான் போடட்டுமா? என் காஃபி சூப்பராக இருக்கும். சரவணபவன் காஃபி மாதிரி. வாங்க. வெற்றியும் ப்ரொஃபஸரையும் போலீஸ் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அவங்க நல்ல வாழணும்னு தான் வெளியே தப்பிச்சு போக சொன்னேன். ஆனால் கொலை பண்ணுற அளவுக்கு போவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. அவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நீங்களும் நம்புறீங்களா? சே. ஆனால் தடயங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு போலீஸ் சொல்கிறாங்க. அதான் ரொம்ப கவலையாக இருக்கு. இதுக்கு முன்னாடி டாக்டரா இருந்த கிருஷ்ணமூர்த்தியோட கான்டாக்ட் நம்பர் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன். நான் செல்போன் யூஸ் பண்ணுறதே இல்லை. அது என் ஃப்ரெண்டோட ஃபோன், ஊரில் இருந்து வந்திருக்கான். லெட்டர் ஏதா இருக்கான்னு பாக்குறேன். உள்ள போலாம். வா. என்ன பண்றது? இரு. எஸ், சூப்பர். சுவிட்ச் போர்டு தேடு. ஓகே, நாலா பக்கமும் தேடுவோம் நல்லா. ஹேய், கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? சிரப் பாட்டில். அது என்ன கருப்பு துணி? குளோரோஃபார்ம். குளோரோஃபார்மா? லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஹே, பாஸ்புக். ஓ, அட போர்டு நிறுத்து. அப்படினா இது ஒரு பேர்ல இதுலயும் எவ்வளோ ஊர்ல வாட்ச்மேன் வார்டன் ஏதோ ஒரு வேலை பார்த்திருக்கான். இது பாரு, ராஸ்கல். சினிமா நடிக்க வாய்ப்பு தேடி இருப்பானோ?
ஹே பாஷ்யம். இவன் அந்த காணாம போன பிசினஸ் மேன் தானே? நம்பவே முடியலல. ஹே துப்பாக்கி. ஐயோ ஏய் தொடாத. எதையும் மிஸ் பண்ணாம எடுத்துக்கோ. ஐயோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டல. அப்ப ஓடு, நிக்காத. என்ன சார் என்ன சார் தப்பு சார் 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 எது சார் 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 ஏய் சொல்ல மாட்டேன். டேய் அடுத்து புறா பிருந்தாவன மனநல காப்பகம். அதுல வார்டனா இருந்த எங்க அப்பா திடீர்னு இறந்துட்டாரு. அவரோட வேலை எனக்கு கிடைச்சது. குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக காக்கி ட்ரெஸ் மாட்ட ஆரம்பிச்சேன். மனநல காப்பகத்துக்கு அடிக்கடி ஃபுட் டொனேட் பண்ண வர பாஷ்யத்தோட நட்பு எனக்கு கிடைச்சது. பாஷ்யத்தோட ஃபெய்த் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸ். உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்காரங்க அதிகமா தேடி வர ஆரம்பிச்சாங்க. யாருக்கு என்ன உறுப்பு தேவைப்படுதோ அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுல பாஷ்யம் பெரிய கில்லாடி. அதுக்காக அவர் செலக்ட் பண்ண இடம் தான் பிருந்தாவன மனநல காப்பகம். உடல்நல சரியில்லாத நோயாளிகளுக்கு அவனோட ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பண்றேன்னு கூட்டு போவான். அதுக்கு நானும் உறுதுணையா இருந்தேன். லட்ச லட்சமா பணம் கொடுத்தான். என்னோட மனசுக்குள்ள இருந்த ஒவ்வொரு கனவும் பாஷ்யத்தால நனவாக ஆரம்பிச்சது. அப்பதான் டாக்டர் தினேஷ் பாஷ்யத்தோட நெட்வொர்க்குள்ள நுழைஞ்சான். வா 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 பாபு, என்னோட வளர்ச்சியில இவனுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. உட்கார் பாபு. திஸ் இஸ் தினேஷ், நம்ம மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போற புது டைரக்டர். ஹலோ, இவரு மென்டல் ஹாஸ்பிட்டல் வார்டன். வார்டனா? ஹேய், வார்டன்ங்கிற பேர்ல நமக்கு எல்லாமே வேண்டாம். எவ்ரிதிங் டு மீ. பாபு, தினேஷ் வந்து நம்ம மாஹி ஜிஹெச்ல சீனியர் சைக்காட்டிஸ்டா இருந்தாரு. பிருந்தாவன்ல வேகன்சின்னு தெரிஞ்சவொடனே கூப்பிட்டு இவங்க நான் தான் அப்பாயிண்ட் பண்ணேன். நீ ஒருத்தன் தான் தனியாக எவ்வளோ நாள் கஷ்டப்படுவ, கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல, அதனால தான். நான் ஒன்றும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லவே இல்லை. You know, actually, he's a very possessive guy. மனநல காப்பகத்துல தனி ராஜாங்க நடத்துற என்ன புதுசா வந்த டாக்டர் தினேஷ் மதிக்கவே இல்லை. அந்த நேரத்துல எனக்கு வந்த அசைன்மெண்ட் தான் விஸ்வநாதன். ஆனா இதை தெரிஞ்ச தினேஷ் எனக்கு தெரியாமலேயே விஸ்வநாதன் பையனோட பேரம் பேசி அசைன்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சான். அதுதான் என்னோட முதல் தோல்வி. பாஷ்யத்துக்கிட்ட தினேஷுக்கு செல்வாக்கு அதிகரிச்சது. By the way, இந்தோனேஷியால ஒரு பெரிய பணக்காரனோட டிமாண்ட், you know what? ஒரு 15 வயசு பொண்ணோட ஹார்ட் தேவை. ஷுவர் மேன். எப்போ? Immediately. என்னடா யோசிக்கிற? You know what's the amount? What? 5 crores. Full 5 crores. 5 crores? 50-50 எடுத்துக்கலாம். என்ன சொல்ற? Done. Done. நான் உன்னை நம்புறேன்டா. I believe you. பாஷ்யம் இப்போ வந்து உன்னை பிடிச்சி தூங்கிட்டு இருக்க. அப்ப நான் புடுங்கிறதுக்கா இருக்கேன். பாபு, பேஷண்ட்ஸை வண்டியில் ஏற்றி விடுற சாதாரண கண்டக்டர் நீ 1000மோ 2000மோ வாங்கிக்க, அதுவே அதிகம். பாஷ்யம், உன்னோட வளர்ச்சியில என் பங்கு பெரும்பங்கு. நீ ஒரு ஆஃப்டர் ஆல் வார்டன்டா. அவன் சொல்றத கேட்டு நடந்துட்டு போவியா? அப்ப ராத்திரியும் பகலும் திருட்டுத்தனமா கும்பல் கும்பலா அனுப்பிச்சதெல்லாம் பணம் கொடுக்கல. பணம் கொடுக்கலடா அதுக்கு. பாஷ்யம், தப்பு பண்ற நீ. என்னடா கை நீட்டி பேசுற? ராஸ்கல், நன்றி கட்ட பையா. தினேஷ், இவனை வெளியே போக சொல்லு. பாஷ்யம், வெளியே போக சொல்லு. வெளியே போடா. என்ன பாஷ்யம் கொஞ்சம் கொஞ்சமா கலட்டி விட ஆரம்பிச்சான். பாஷ்யம் பிடிக்காதவங்களை உயிரோட விட மாட்டான்னு எனக்கு தெரியும். ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஆர்த்தியை கடத்துறதுக்கு பாஷ்யமும் தினேஷும் பிளான் பண்ணாங்க.
ஒரு பொண்ணை பார்த்தோம்ல. பேரு ஆர்த்தி, ம் 15 இயர்ஸ். நீ கேட்டது. தினேஷ், பாஷ்யம் என்னை கழட்டி விடலான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? நீ தீபாவளி ஃபங்க்ஷனுக்கு பாஷ்யத்தை சீஃப் கெஸ்டா போடுறப்பவே எனக்கு தெரியும் இதுக்குள்ள ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு. கெட் அப். எந்திரே, எழுந்துடுறா. கெட் அப். என்ன தைரியம்டா உனக்கு? டேய், என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து 15 வயசு ஆர்த்தி இல்ல 75 வயசு கிழவியை கூட தூக்கிட்டு போக முடியாதா? பாபு, நீ ஒரு சாதாரண வார்டன். நான் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே டைரக்டர். மறந்துட்டியா? நான் நினைச்சா சஸ்பெண்ட், ஏன் ரிமூவ் கூட பண்ணுவேன். ஒரு பக்கம் பாஷ்யத்தால உயிர் பயம், இன்னொரு பக்கம் தினேஷால என்னோட வேலை போயிருவோங்கிற பயம். அப்பதான் விஸ்வநாதனோட மரணம், ப்ரொஃபஸரோட ஷாக் ட்ரீட்மெண்ட், இது எல்லா காரணங்களாலையும் டாக்டர் தினேஷ் மேல கோபமா இருக்கிற வெற்றியோட ஞாபகம் எனக்கு வந்துச்சு. 3 பேரும் ஆர்த்தி மேல உயிரையே வச்சிருந்தாங்க. ஆர்த்தியை டாக்டர் கடத்த போற விஷயத்த சொன்னேன். கேட்டதும் 3 பேரும் துடிச்சிட்டாங்க. அவங்க தீபாவளி ஃபங்க்ஷன்ல தப்பி போற திட்டத்தையும் நான் தான் போட்டேன். ஏற்கனவே ஆர்த்தியை கடத்தி வச்சுட்டு நான் ஆர்த்தியை கூட்டிட்டு வரேன்னு வெட்டிக்கிட்ட போய் சொன்னேன். ஆர்த்தியை தூக்கிட்டு போற விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் தினேஷ். Hey, don't worry, man. பாஷ்யம், டாக்டர் தினேஷ், நான் ஒரு சாதாரண வார்டன் இல்ல, என்ன நீ டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். ஏய் பாபு, ஏய் விட்டுட்டியா? எங்க வச்சிருக்க? ஒரு எங்க வச்சிருக்க? சொல்லுடா, சொல்லுடா. நான் நினைச்ச மாதிரியே வெற்றி மேல குலப்பழி விழுந்துச்சு.